என்று சொல்லுவது இறைவன் முதிர்ந்த பக்தியோடு யார் இருக்கிறார்களோ அங்கே வந்து சேர்ந்து விடுவான் என்று சொல்வதுதான் இதனுடைய. அந்த பக்தியில பாத்தீங்கன்னா 2 வகை உண்டு. ஆழ்வார்கள், அதுவும் வைணவர்கள் வந்து 2 வகையான பக்தியை சொல்லுவார்கள். ஒண்ணு மர்க்கடம்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு மார்ச்சாலம்னு சொல்லுவாங்க. மர்க்கடம் என்று சொன்னால் குரங்கு குட்டி பக்தி, மார்ச்சாலம்னு சொன்னா பூனை பக்தி. இது என்ன அப்படின்னா, எதுவுமே தெரியாம நாம இருந்தாலும் கூட இறைவன் நமக்கு வந்து அருளுவா. அப்படி அருளுவதுதான் குரங்கு இல்ல பூனை. பூனைக்குட்டி என்ன பண்ணுன்னா கண்ணை மூடிட்டு படுத்து கிடக்கும். தாய் பூனை அது எங்கே கொண்டு போய் பத்திரமாக வைக்க வேண்டுமோ அந்த இடத்துல எல்லாம் மாற்றி 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 அந்த தாய் பூனை குழந்தையை கொண்டு போய், அந்த குட்டியை கொண்டு போய் வச்சுக்கும் பாதுகாப்பா. அந்த குட்டிக்கு எதுவுமே தெரியாது. ஆனா குரங்கு அப்படி இல்லை. குரங்கு என்ன பண்ணுனா, அம்மா குரங்குக்கு எந்த கவலையும் கிடையாது. இந்த குட்டி குரங்கு தான் அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு அது எங்க போனாலும் இதுதான் இருக்கமா பிடித்துக் கொள்ளணும். ஒருவேளை குரங்குல குட்டி கீழே விழுந்துட்டா தாய் எடுக்காதும்பாங்க. இப்படியும் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்ப குரங்கு பக்தி என்ன அப்படின்னா, நாம் தான் இறைவனை பக்தி செய்து அவரை சென்று அடைய வேண்டும். ஆனா பூனை பக்தி என்று சொல்லுவது, அதான் மார்ச்சாலம். பூனை பக்தி என்று சொல்லுவது, நீங்க செஞ்சாலும் வணங்கினாலும் வணங்கவில்லை என்றாலும் வாழ்கின்ற முறைப்படி நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தால் இறைவன் தானாக வந்து நமக்கு அருள் செய்வான். இப்படியான ஒரு பாடல்கள் 2-3 பாடல்கள்